எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், இது முதல் தகவல். இதுவரைக்கும் எந்த பத்திரிகையிலும் வெளியிடவில்லை, எந்த சமூக வலைதளத்திலும் வரவில்லை. திரைக்கூத்து தான் இந்த தகவலை முதல் முறையாக முழுமையாக சொல்லியிருக்கிறது. அவர் சினிமாவில் நடிக்காமல் இருந்தார். அதுக்கு பேர் ரெட் கார்டுன்னாங்க. நான் ரெட் கார்டு அல்ல. என்ன காரணம்னா, தமிழ் சினிமா தொழிலை சினிமா தொழிலை மத்திய அரசோ மாநில அரசோ தொழிலாக அங்கீகரிக்கவில்லை. நிறைய பேருக்கு தெரியாது. சினிமா தொழில்தான் டாஸ்மாக்கு அடுத்தபடியாக, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக்கு அடுத்தபடியாக அரசுக்கு அதிக வருவாயை கொடுப்பது சினிமா தொழில்தான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதுவும் மக்கள் கொடுக்குற காசு தான் அது ஜிஎஸ்டியாக தமிழ்நாடு அரசுக்கு போய் சேருது. அப்படிப்பட்ட தொழில் இன்றைக்கு நசிந்து போய் இருக்கிறது. அந்த சூழ்நிலை, ஆனால் தொழில் நசிந்து போய் இருக்கிறதே தவிர, ஒரு 7-8 நட்சத்திரங்கள் 50 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிறாங்க. 100 கோடி 200 கோடின்னு உலகம் முழுக்க வசூலை ஏற்படுத்தியிருக்குது. முன்னாலெலாம் பார்த்திங்கன்னா, சினிமா என்றால் தமிழ் சினிமான்னா சிலோனில் 100 நாள் ஓடும். புரட்சியில் எம்ஜிஆர் படம், நடிகர்கள் சிவாஜி கணேசன் படம், ஜெமினியசன் படம்லாம் அங்கே 100 நாள் ஓடும். இங்கே என்ன வரவேற்புக்கோ அதே மாதிரி இலங்கையிலும் வரவேற்பு இருக்கும். இலங்கையில் உள்ள வருவாயும் தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய கூடுதல் வருமானமாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இலங்கை, ஜப்பான், சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் தமிழன் இருக்கான். அதாவது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ள பையன் கூட அமெரிக்காவில் இருப்பான். இந்த பையன் இந்த வீட்டில் இருக்க பையன் கனடாவில் இருப்பான். அதனால் உலகம் முழுக்க தமிழர்கள் இருப்பதால் இப்போது எஃப்எம்எஸ் என்ற விற்பனை அதிகமாகிவிட்டது. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை தகவல்களை சொல்லுது. நேயர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரைக்கூத்து சேனலில் உங்களை பார்க்குறதெல்லாம் மகிழ்ச்சி. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பது நல்லவையாக இருக்கட்டும். இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் உங்களை சந்திப்பேன். தனுஷின் தடை நீக்கம், பஞ்சாயத்து பற்றிய முழு விவரம் உங்களுக்கு தெரியும். நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் ஒன்று கூடி தனுஷ், விஷால், சிம்பு ஆகிய 3 பேர் மீதும் நாங்கள் படப்பிடிப்பு நடந்தால் ஒத்துழைப்பு தருவதில்லை என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். என்ன காரணம்? முன்னெல்லாம் ரெட் கார்டுன்னு சொல்லுவாங்க. வைகை புயல் வடிவேலு கூட 7.5 சனி தொடங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அவர் சினிமாவில் நடிக்காமல் இருந்தார். அதுக்கு பேர் ரெட் கார்டுன்னாங்க. நான் ரெட் கார்டு அல்ல. என்ன காரணம்னா, தமிழ் சினிமா தொழிலை சினிமா தொழிலை மத்திய அரசோ மாநில அரசோ தொழிலாக அங்கீகரிக்கவில்லை. நிறைய பேருக்கு தெரியாது. சினிமா தொழில்தான் டாஸ்மாக்கு அடுத்தபடியாக, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக்கு அடுத்தபடியாக அரசுக்கு அதிக வருவாயை கொடுப்பது சினிமா தொழில்தான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதுவும் மக்கள் கொடுக்குற காசு தான் அது ஜிஎஸ்டியாக தமிழ்நாடு அரசுக்கு போய் சேருது. அப்படிப்பட்ட தொழில் இன்றைக்கு நசிந்து போய் இருக்கிறது. அந்த சூழ்நிலை, ஆனால் தொழில் நசிந்து போய் இருக்கிறதே தவிர, ஒரு 7-8 நட்சத்திரங்கள் 50 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிறாங்க. 100 கோடி 200 கோடின்னு உலகம் முழுக்க வசூலை ஏற்படுத்தியிருக்குது. முன்னாலெலாம் பார்த்திங்கன்னா, சினிமா என்றால் தமிழ் சினிமான்னா சிலோனில் 100 நாள் ஓடும். புரட்சியில் எம்ஜிஆர் படம், நடிகர்கள் சிவாஜி கணேசன் படம், ஜெமினியசன் படம்லாம் அங்கே 100 நாள் ஓடும். இங்கே என்ன வரவேற்புக்கோ அதே மாதிரி இலங்கையிலும் வரவேற்பு இருக்கும். இலங்கையில் உள்ள வருவாயும் தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய கூடுதல் வருமானமாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இலங்கை, ஜப்பான், சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் தமிழன் இருக்கான். அதாவது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ள பையன் கூட அமெரிக்காவில் இருப்பான். இந்த பையன் இந்த வீட்டில் இருக்க பையன் கனடாவில் இருப்பான். அதனால் உலகம் முழுக்க தமிழர்கள் இருப்பதால் இப்போது எஃப்எம்எஸ் என்ற விற்பனை அதிகமாகிவிட்டது.
அதாவது இப்போ சினிமா வருமானம்னு சொன்னால் தியேட்டர் வருமானம், அப்புறமா வந்து ஓடிடி தளம். ஓடிடி தளம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலைல என் கூட வாக்கிங் வர்றாரு ஒரு ரிட்டையர்டு எஸ்பி. எங்க வாழைப்படம் நல்லா இருக்குங்க, போய் பாருங்கன்னா ஓடிடியில் எப்போ வரும்? என்னங்க தியேட்டரில் போய் படம் பாருங்க, அதான் ஓடிடியில் ஒரு மாதத்தில் வந்துடும்ல, ஓசியில் பார்ப்போம்ல அப்படின்னு சொல்கிறார். இது இயல்பு. சினிமா வருமானம், ஓடிடி வருமானம், அப்புறம் வெளிநாட்டு விநியோக வருமானம், அப்புறம் தொலைக்காட்சி உரிமை, 4 வருமானம். அப்போது ஓடுகிற படம் என்று சொன்னால் 4 வருமானம். அதாவது அநியாயத்துக்கு வருமானம் வருகிற தொழிலும் இதுதான், அநியாயத்துக்கு 10 பைசா கிடைக்காம போகிற தொழிலும் இதுதான். அதாவது கேட் அடித்தா சூதாட்டத்தில் அந்த பிள்ளை வெளியே அது என்னது ரம்மியில் கேட் அடித்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி கேட் அவுட்டானா எப்படி இருக்கும், அதுதான் சினிமா. சினிமா என்பது சூதாட்டம். இந்த சூழலில் தனுஷ் வந்து இன்றைக்கி 50 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். தனுஷ் மேலே 2 தயாரிப்பாளர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஒருவர் ராமநாராயணன் மகன் முரளி நாராயணன். இவர் ஏற்கனவே ஒரு படம் பாதி முடிச்சிட்டாரு தனுஷ் நடித்து. அதுக்கப்புறம் ஏற்கனவே நிறைய கடனில் மாட்டிக்கிட்டார் முரளி ராமநாராயணன். ராமநாராயணன் வந்து தமிழ் சினிமாவின் கின்னஸ் புக்கில் இடம்பெற்றவர். அதிகமான படங்களை யார் தயாரித்தார் என்றால் ராமநாராயணன் தான். அவ்வளவு படத்தை இயக்கியிருக்காரு. இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகள் படத்துலேயும் தயாரிப்பு இயக்கம் ராமநாராயணன். அப்படி வந்து பிறப்பால் செட்டியார். அதே மாதிரி இந்த வர்த்தகத்துலேயும் கிங்குங்க ராமநாராயணன். ஆனால் அவருடைய மகன் முதல்ல ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தார், அதுக்கப்புறம் அதிகப்படியாக இந்த காலை விரித்து வச்சுட்டார். அதாவது அதிகமாக காலை வந்து நம்ம எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிக்கணும், இல்லாட்டி துக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி அகலக்கால் வைத்து ஒரே ஒரு படம் விஜய் படம் அது பெரிய சிக்கலில் மாட்டிக்கிச்சு, அதோடு அவுட்டு. ஏகப்பட்ட கடன்கள், ஏகப்பட்ட வழக்குகள்னு சொல்லி. ஆனாலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தும் அவர் பத்திரிகையாளர்களும் சந்திக்க மாட்டார். எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அப்போது தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் சேர்ந்து தனுஷ், விஷால், சிம்பு ஆகிய 3 தடை போட்டது. இதில் விஷால் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டார். 10 பைசா நில் பேலன்ஸ். அதாவது 13 கோடி ரூபாயை தயாரிப்பாளர் சங்கத்து பணத்தை தெருவில் வீசிட்டு போயிட்டார் விஷால். அதனால் இப்போ அவர் விஷால் மேலே வழக்கு இருக்குது. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நஷ்டமும் ஏற்படுத்துவதன் காரணமாக அந்த நஷ்டத்தை சரிப்படுத்துவதற்கான சூழ்நிலை இருந்தால்தான் விஷாலுடைய தடை நீக்கப்படும். இப்போதைக்கு விஷால் பக்கம் நடிக்க முடியாது, நடித்தால் ஒத்துழைப்பு தர மாட்டார்கள். ஸோ அதை விட்டுருவோம். அடுத்தது சிம்பு மேல் 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 5 ஸ்டார் கதிரேசன், இன்னொன்று முரளி ராமநாராயணன். முரளி ராமநாராயணன் படம் பாதி நிற்கிது. முதல்ல முரளி ராமநாராயணன் பஞ்சாயத்தை தீர்த்துருவோம். அப்போது இவங்க எடுத்தோடனே தடைன்னு சொன்னோடனே நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. தடைன்னு நீங்கள் எடுத்தோன்னு சொல்லாதீங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்கள், பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு அதிகமான முயற்சியை மேற்கொண்டவர் தமிழ் நடிகர் சங்க துணைத் தலைவர், வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன். ஏன்னா இப்போது வயா மீடியா அரசாங்கத்துக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருப்பவர் பூச்சி முருகன். அதாவது இன்றைக்கு முதலமைச்சரை பார்க்க வேண்டுமா, பூச்சி முருகன் ஏற்பாடு பண்ணுவார். மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பார்க்கணுமா, பூச்சி முருகன் ஏற்பாடு செய்வார். அதே மாதிரி சினிமா தொழில் அமைச்சர், பொழுதுபோக்குத்துறை அமைச்சரை பார்க்கணுமா, பூச்சி முருகன் ஏற்பாடு செய்வார். ஏன்னா அவர் தமிழக வீட்டு வசதி வாரிய தலைவராக அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பவர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் தயாரிப்பாளர்கள். அப்போ தனுஷையும் கூப்பிட்டு பேசினாங்க நடிகர் சங்க சார்பாக. அப்போது சில உண்மைகள் வெளிவந்தன. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு 13 கோடி ரூபா தரணும் அப்படின்ட்டாரு. தனுஷ் தரப்புலேருந்து எனக்கு 13 கோடி ரூபா தரணும், அதுக்கு எனக்கு படம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு 5 ஸ்டார் கதிரேசன். விசாரித்ததில் அவர் தனுஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஆடுகளம் படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சிங்க, லாபம் கொட்டுன்னு கொட்டுச்சு. அந்த சமயத்தில் நிபந்தனையே இல்லாமல் 1 கோடி ரூபாயை 5 ஸ்டார் கதிரேசன் எனக்கு கொடுத்தார்.
அப்போ அவர் வந்து படம் பண்ணித்தாங்கலாம் சொல்லலை, வச்சுங்க அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு அந்த லாப மிதப்பில் கொடுத்துட்டு போயிட்டார். நானும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அவர் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நானும் தயாரிப்பில் இறங்கிட்டேன். தயாரிப்பு கம் டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு படத்துக்கு ஒரு 3 கோடி ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன். அப்போது 4 கோடி ரூபா ஆச்சா. நானும் படம் எடுத்து ஓரளவு அதில் எனக்கு வருமானம் வந்துச்சு. 3 கோடி ரூபாயும் 1 கோடி ரூபாயும் சேர்த்து 4 கோடி ரூபா திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் ஃபோன் பண்ணேன். அவர் எடுக்கவே இல்லை, கான்டாக்டே பண்ண முடியல 5 ஸ்டார் கதிரேசனை. ஏன்னா அவர் தொழிலில் அவர் பிஸியாக இருந்தார், நான் என் தொழிலில் பிஸியாக இருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி வட்டிலாம் சேர்த்து நீங்கள் 12 கோடி ரூபா தரணுன்ட்டார். தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் இதுக்கிடையில் வட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவர் கேட்கலன்னா ஒரு வருஷம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் தனுஷ். அப்போ உடனே நடிகர் சங்கத்துலேருந்து கேட்குறாங்க, என்னங்க 4 கோடிக்கு 3 வருஷத்தில் 13 கோடி வெட்டி யாருக்கப்பா அப்படின்னோடனே அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டார். எங்க நியாயமான வட்டியை நான் கொடுத்துட்றேன், 4 கோடியும் வட்டியும் கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டார் தனுஷ். ஆனால் 5 ஸ்டார் கதிரேசன் சொல்கிறார், எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு வந்து படம் தான் பண்ணித்தரணும் அப்படிங்கிறார். இல்லைங்க, கான்ட்ரவர்சி வந்துருச்சு, 2 பேருக்கும் ஈகோ வந்துருச்சு, வேண்டாம் என்று சொல்கிறார் தனுஷ். அதுக்கப்புறம் 5 ஸ்டார் கதிரேசனே ஒரு பஞ்சாயத்து சொல்கிறாரு, சமரச பஞ்சாயத்து. நான் படம் தயாரிக்கிறேன், என் பணத்தை வச்சே படம் தயாரிக்கிறேன், தயாரித்து முடித்தோடனே லாபத்தில் 75% தனுஷுக்கு, 25% எனக்கு, அப்படி என்று ஒரு ஐடியா கொடுக்குறாரு 5 ஸ்டார் கதிரேசன். அப்போ தனுஷ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டாம், என்ன நீங்கள் தயாரிப்பு தரப்புலேருந்து எக்கச்சக்கமாக செலவு ஏற்றிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நான் அதில் கேள்வி கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு இவ்வளவுன்னு சொல்லுங்கள், 75% ப்ராஃபிட் எனக்கு, உங்களுக்கு 25% இன்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னும் 5 ஸ்டார் கதிரேசன் எஸ் ஆர் நோ தெரிவிக்கவில்லை. தெரிவித்தால் நிச்சயமாக தனுஷ் நடித்து கொடுப்பார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்துதா? 2வது பிரச்சனை, முரளி ராமநாதன்கிட்ட பேசுனாங்க. அப்போ தனுஷ் சொன்னார், அந்த பாதி படத்தெல்லாம் என்னால் மதியம் நடிக்க முடியாது, அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போச்சு, தூக்கி போட்டுருங்க, புதுசாக டேட்டு கொடுக்குறேன், ராமநாராயணனை தேனண்டால் ஃபிலிம்ஸ் சார்பில் தயாரிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் தேனண்டால் ஃபிலிம்ஸு முரளி ராமநாதன் என்ன சொல்கிறாருன்னா, அதான் இன்றைக்கி சூழ்நிலை அவர் வந்து படம் தயாரிக்க முடியாது, ஏன்னா படம் தயாரித்தா எல்லா கடங்காரனும் வந்துடுவான், அதனால தான் அவர் டெஃபெண்டமாக இருக்கார். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தனுஷோட கால் சீட்டை வேறு ஒரு தயாரிப்பாளருக்கு விற்றுடலாம், ஏன்னா இப்போ அவ்வளோ பொன்முட்டு விடுற வாத்து தனுஷுடைய கால் சீட்டு. அது இந்த அடுத்த மாதம் கொடுக்குறாரா, 6 மாதம் கழித்து கொடுக்குறாரா என்பது போக போக தெரியும். ஆனால் படம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டார். ஸோ அந்த பஞ்சாயத்தும் தீர்ந்து விட்டது. எனவே இனிமேல் தனுஷ் வந்து தொடர்ந்து அவர் எந்தவித தடையும் இல்லாமல் சினிமாவில் நடிக்கலாம். இது கட்ட பஞ்சாயத்து இல்லை, நேர்மையான பஞ்சாயத்து. ஏன்னா நடிகர் சங்க சார்பில் நடிகர் சங்க நிர்வாகிகள், துணைத் தலைவர் பூச்சி முருகன் கலந்துக்கிட்டாங்க. அங்கே தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து முக்கியமான பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள். பஞ்சாயத்து சுமூகமாக தீர்ந்தது. எனவே கடன் தொல்லையும் தீர்ந்தது, கால்ஷீட் தொல்லையும் தீர்ந்தது. எவ்வளோ ஆச்சு? சரி, எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், இது முதல் தகவல். இதுவரைக்கும் எந்த பத்திரிகையிலும் வெளியிடவில்லை, எந்த சமூக வலைதளத்திலும் வரவில்லை. திரைக்கூத்து தான் இந்த தகவலை முதல் முறையாக முழுமையாக சொல்லியிருக்கிறது. செய்திக்கு நான் கேரண்டி, பார்வைக்கு நீங்கள் கேரண்டி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.